ஏடி, ஆள் மட்டும் நல்லா பணமரமாட்டம் உயரமா வளர்ந்தா போதாது, மண்டை மூளையும் கொஞ்சம் வளர்த்துக்க. இப்படி ரோட்டாண்ட உக்காந்துக்கிட்டு வாழைச்சட்டியில உக்காந்து சோறு தின்னுக்கிட்டு உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவில்ல. வீட்டுல உக்காந்து தின்னுட்டு வர வேண்டித்தானே. அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு கதை பேச்சுக்கிட்டு திங்கன்னா உனக்கு ஜீரணம் ஆகாது. அதைத்தான் பத்திராக்கா நானும் சொன்னேன், இது கேட்க மாட்டேங்கிறேன். என்னக்கா இப்போ இதுல என்ன டீசர்ட் வேண்டி கிடக்குது, நம்ம சோறு நம்ம வாழைச்சட்டி, இதுல யாரும் என்னமோ நினைக்கிட்டோ, எனக்கு பிடிச்சினாக்கா பிடிக்கும் அப்படிங்கிறா. ஆமாம், என்ன இப்போ நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்து திங்கிறதுக்கு என்ன, நம்ம வாழ்நிச்சட்டி நம்ம சோறு, எனக்கு இப்படித்தான் நல்ல நக்கி நக்கி திங்கிறதுக்கு தான் பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி சீன் போட்டுக்கிட்டு நான்லாம் சோறுலாம் திங்க மாட்டேன். நல்லா கவடத்து ஒவ்வொரு முட்டை முட்டை திங்கணும். அது இந்த மாதிரி வாழ்நிச்சட்டியில் தின்னா நான் இன்னும் நிறைய திம்பேன். எனக்கு அம்பிட்டு பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேர் ஹோட்டலில் போய் ரெண்டே விரலில் திம்பாங்க, ஒவ்வொரு பருக்கையாக திங்கிறது என்னமோ திங்கவே தெரியாது எங்களாட்டம். ஆனால் வீட்டில் போய் பார்த்தா நல்லா குண்டாவில் வச்சுக்கிட்டு வாரி வாரி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் சும்மா சீனுக்காண்டி. இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் பிடிக்கும், ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுவும் பாரு, ஒரு குழம்பா ஊற்றி வச்சுக்கிறா, வீட்டில் இருக்கிற அத்தனை குழம்பையும் ஊற்றி வச்சுட்டு இருக்கிறா. அட நீ என்ன பத்திராளியக்கா, நைட்டு தக்காளி சட்னி செஞ்சையும் பார்த்துக்கிடுங்க. அது மீதி ஆனிச்சு, அது நல்லா ஓரத்தில் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் பாரு, அதில் அப்படியே வலிச்சு நக்கிறதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அப்புறம் அவரைக்கொட்டை குழம்பு, அப்புறம் பருப்பு குழம்பு, இத்தனையும் சேர்த்து பேஞ்சி அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்கிறதுக்கு என்ன ருசியாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்குலாம் என்னத்த தெரியுதோ. அட கூறு கட்டவில், அதெல்லாம் சரித்தான், அதை வீட்டில் உட்காந்து திங்க வேண்டித்தானே. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்து தின்னா தான் பிடிக்கும். அட உடுங்க பத்திராளியக்கா, அவளாம் நீங்கள் 1000 வாட்டி சொன்னாலும் நம்ம பேச்ச ஒரு பேச்சு வச்சுக்க மாட்டா, கேட்கவும் மாட்டா. அவ இஷ்டத்துக்கும் பண்ணுவா, எப்படியோ தின்ட்டு போச்சாரா. நீங்கள் என்ன பக்கெட்டில் தூக்கிட்டு குப்பையவா கொட்ட போகிறீங்க? சோள பூட்டையில் இருக்கிற மேலே இருக்கிற சருவை? ஆமாம் பத்துமணி, அந்த சருவெல்லாம் உருவி போட்டோமா, அதை அப்படியே சேர்ந்து போச்சு, கொண்டு போய் கொட்டிட்டு வரலான்னு போகிறேன். நீ என்ன அவரைக்காய் காய் வச்சுக்கிட்டு இருக்கிற மோனம் வேறு பிடிச்சிக்கிட்டு இருக்குது? ஆமாக்கா, மோடம் பிடிச்சிக்கிட்டுன்னு நானும் 2 நாளாக அள்ளி வச்சேன். சரி, அதை அப்படியே விட்டாலும் அவிஞ்சு பூசணம் பிடிச்சி போயிடும். அதனால எடுத்து கொஞ்ச நேரம் காற்று காய்ச்சி உணரட்டும், மழை தூரிஞ்சுன்னா அள்ளிக்கலான்னு தான் இங்கேயே உக்காந்துக்கிட்டு கிளச்சி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு மானம் வெளி வாங்குச்சுன்னா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்குவேன். இந்த மழை வேற பழி வாங்குது. என்னத்த சொல்கிறது, நான் பண்ணு காட்டில் எதை போட்டாலும் இந்த மழையும் பழி வாங்கும், வெயிலும் பழி வாங்கும். அப்படித்தான் பொழப்பு இருக்குது. ஆமாக்கா, எத்தனை நாளைக்கு அள்ளி ஒட்டையாவே வச்சுக்கிட்டு, அப்புறம் அடியிலெல்லாம் முளைப்பே வந்துட மாட்டேங்குது. நானும் சரி மானம் வெளிவாங்கன்னு பார்த்தா மழை ஊத்துற மாதிரி மோளம் கட்டிக்கிட்டே தான் இருக்கு, ஒரு தூரல் போட்ட படம் காணும். சரி ஆனது ஆகட்டும், ஏதோ காற்று காய்ச்ச கொஞ்சம் உணருன்னு தான் அள்ளி இன்னைக்கு கொட்டி கிளச்சி விட்டுக்கிறேன். அப்புறம் மழைக்குள்ள தூரிஞ்சுன்னா சட்டுப்பட்டுன்னு அள்ளிக்கலாம் பாருங்க. ஆமாக்கோ, நியூஸ்லேயும் இன்னும் 4-5 நாளைக்கு மழை வேற இருக்குதுன்னு சொல்லிக்கிறான். 4-5 தூரல் போடக்குள்ளேயே டப்புன்னு அள்ளி வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா 4-5 மொத்தமாக இதாகி போயிட போகுது. ஆமா நெட்டவள்ளி, கொஞ்சம் நீயும் இங்கவே இருந்து கொஞ்சம் கூட மாட ஒத்தாசி பண்ண பார்க்கலாம் அன்னைக்கு ஒரு நாளைக்கும். சரிக்கா, மழை தூரில் போட்டுச்சுன்னா அள்ளிக்கலாம். அதனால என்ன பண்ணா இங்கே தானக்கிறேன். ஏக்கா பத்திரலையக்கா, சோளப்பொட்டெல்லாம் முடிஞ்சிட்டா இன்னும் இருக்குதா காட்டில்? அது இன்னும் கிடக்கு நெட்டவள்ளி, வேணும்னா வந்து உடச்சிக்கிட்டு போறியா மத்தியானத்துக்கு மேலேயாது? அதெல்லாம் போட்டால் இந்நேரத்துக்கு முத்தி இருக்குமே, நம்மளால கடிக்க முடியாதப்பா. எனக்கு பல்லு வலி எடுத்துக்கும். நம்மளுக்கு அந்த பால் போட்டியாக இருந்துச்சுன்னா தான் பல்லுக்கு வாட்டமாக கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ருச்சியாகவும் இருக்கும். இம்புட்டு நாளாக ஆகி போச்சு, நல்லா எல்லாம் போட்டையை முத்த விட்டுட்டு என்னை வந்து உடச்சிக்கிறியான்னு சொல்கிறீங்களா? நான்லாம் வரல, எனக்கு பால் போட்ட வேணா இருந்துச்சுன்னா போனீங்களா 2 உடச்சிட்டு வந்து கொடுங்க. அப்புறமா பல்லு நல்லா மாட்டு பல்லாட்டம் வாட்டமாக தானே வச்சுக்கிட்டு இருக்கிற, கடிச்சு தின்ன. உனக்கு என்ன கிளவியாவா ஆகி போயிட்ட பல்லு வலிக்குதுங்கிற இப்பயே? அட அதுக்கு இல்லை பத்திராளியாக்கா, எனக்கே சந்து பல்லு பார்த்துக்கிடுங்க. அந்த முட்டை போட்டையை தின்னா அதெல்லாம் போய் சந்து பல்லில் மாட்டிக்கும். அதை உட்காந்து குத்தி குத்தி எடுக்கிறதுக்குள்ள ஏன்டா தின்னு ஆகி போயிடும், பல்லு வலியே வந்துடும். அதுக்கு தான் அந்த மாதிரி முட்டை போட்ட கரும்பு அது இது திங்கிறது இல்லை. இந்த கறி தின்னாவே சந்து பல்லாகிறதுக்கு போய் மாட்டிக்கிது, உட்காந்து குத்திட்டு கிடக்கிறதா இருக்குது. இப்போ பொங்கல் வந்துச்சுல்ல, அந்த கரும்பு 2 கரணியை தான் தின்னேன். அது ஒன்றும் பல்லு வலி எடுத்துக்கிச்சு, நாக்கு எரிச்சலான எரிச்சல். நான் இப்போ எதையுமே திங்கிறதே விட்டுட்டேன். ஏட்டி நெட்டவள்ளி, இந்த வயசுக்கே இப்படி சொன்னா இன்னும் நீலாம் எங்க வயசுக்கு என்னத்த திம்பிய? உன் வயசுக்குலாம் கல்ல தின்னு கரைக்கிறது இல்ல. ஆமா, கல்ல தின்னு பல்ல உடச்சிக்கிட்டு போங்கிறீங்களா? நானே ஏது பல்லுன்னு 2 இருக்குதே, அதை வச்சு சோறியாச்சும் தின்னுட்டுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் ஆப்பு வைக்க பார்க்குறீங்க நீங்கள். சரி 10 மணி நான் வாரேன். என்ன நெட்டவள்ளி மதியானத்துக்கு மேலே எதுவும் போனால் 2-3 பூட்டா நீ சொல்கிற மாதிரி தான் உடச்சிட்டு வந்து வைக்கிறேன். அப்புறமா ஊட்டாண்டு வந்து வாங்கிக்க. எனக்கு வேலை கிடக்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன். சரிக்கா வாங்க. அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையா? நேரம் ஆயிட்டு. நான் சாப்பிட்டுட்டு தாமா வந்தேன். சரி கொஞ்சம் வெயில் அடிக்குது, மானம் வெளி வாங்கிடுச்சு, இதை காய வைக்கலான்னு அள்ளி போட்டு வெளியே உக்காந்துக்கிட்டு இருந்தேன். நேற்று வச்ச பழைய கறி குழம்பு பார்த்துக்க, அதுதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஓடியாந்தேன். அப்படியா? சரி சரி, நாங்கள் நேற்று கறி எடுக்கல பார்த்துக்கிடுங்க. அது யார் செய்கிறது, வானான்னுட்டு நான் தான். ஆமாம், ஒருவா கறி திங்கிறதும் போதும் அம்பிட்டு வேலை செய்யறதா இருக்குது. என்ன பண்ணுறது, வாரானா ஒருக்க கவிச்சு போலங்களனாலும் ஒரு மாதிரி இருக்குது. தின்னா தான் ஏதோ தெம்பு வந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? அதை என்னமோ எடுத்தாங்கோ. உங்களுக்கு என்ன, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆளுக்கு 2 வெங்காயம் பூண்டு ஒழிச்சு கொடுத்து ஏதோ அரைச்சி கரைச்சி தருவாங்க, நீங்கள் சட்டுப்பட்டுன்னு வச்சு விட்ருவீங்க. நான் அப்படியா?
அட நீயா நட்டவள்ளி, அவளுங்க ஒன்னால ஒண்ணு தீண்ட மாட்டாங்க. அவளை செய்ய சொல்லுமாம்பா, இவ வந்து அவளை செய்ய சொல்லுன்னு 2 பேரும் மாறி மாறி அவங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு நானே செஞ்சுக்கிடலாம். சரி விடுங்க, எல்லா பிள்ளைங்களும் அப்படித்தாங்குது, என்னத்த பண்றது. ஏக்கா இப்படி ரோட்ல கொட்டை வச்சுக்கிறீங்களா? போற வர வண்டியில ஏறிப்பிட்டு போயிடுவாங்களே. இப்போ அவரை கொட்டையாவது நுணுங்கி போயிடாது? அது ஒன்றும் ஆகாது நட்டவள்ளி.